guys, good morning. ரோஸ் கார்டன் எப்படி இருக்குது? நான் போகிற தண்டா ஒன்றும் இல்லையா? guys, good morning. இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியில் வந்து 2வது நாள் இருக்கிறது. அது இப்போ 2வது நாள் வந்து காலையில் இப்போ கரெக்டாக டைம் வந்து 10:10 ஆயிடுச்சுங்க. எங்கே போயிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரோஸ் கார்டன் போயிட்டு இருக்கிறேங்க. அங்கே போய் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது இந்த வீடியோவில் பார்க்கலாம். போகலாம் வாங்க. கைஸ், அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவீன்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டனுக்குள்ளே போயிட்டுருக்குறேங்க. இது வந்து சீசன் இல்லாத காரணத்தினால வந்து அதிகமாக ரோஸ் இல்லை, அதுதான் மேட்ருங்க. வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரக்கமும் ஒவ்வொரு ரோஸோட பேர் எல்லாமே வச்சுக்கிறேங்க. இது இந்த ரோஸ் அப்படின்னு சொல்லிங்க. எனக்கு நவீன், நீ எசன் சொல்கிறா, பேசுகிறா. ரோஸ் கார்டன் எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? ரோஸ் கார்டன் எப்படி இருக்குது? நான் போகிற தண்டா ஒன்றும் இல்லையா? இப்போ பட்டாம்பூச்சி வத்தியா? பட்டர்ஃப்ளை ஸ்டேட்டஸ் வச்சிருக்கியா? என்ன இந்த வீடியோலாம் போட்டுனேன் யூடியூப் சேனலில் வச்சுட்டேன். வைக்கிறப்பா எப்பயே வைக்க மாட்டியா? அப்படி உள்ள போயிட்டா ரோஸ் அந்த அளவுக்கு இல்லை. நவீன் பிடிச்சிட்டு போயிடலாம் ஒரு 2 ரோஸ். 100 ரூபா ஃபைன். 100 ரூபா ஃபைனா? எங்கே போட்டுக்குது? என்ட்ரன்ஸ்லேயே போட்டுருந்தேன். காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டனுக்குள்ளே தான் இருக்கிறேங்க. அதாவது நாங்கள் வந்து உள்ளே வந்தோம்னா இது மட்டும் தான் நினச்சிட்டேன். அதாவது இங்கே சிறுசாக இருக்குது, டிக்கெட் 40 ரூபா வச்சு இவ்வளோ தான் இருக்குன்னு நினச்சிட்டேங்க. நாங்கள் பார்க்குறப்ப இன்னுமே கீழே வந்து நிறையா இருக்குங்க. நாங்கள் அப்படியே கீழே போய் பார்க்கலாம். அப்படியே இந்த வழியில் வந்தீங்கன்னா பல்ல மாட்டை அப்படியே இறங்கி போகுதுங்க ரைட்டில். அதில் அப்படியே போனோம்னா நிறையா விஷயங்கள்லாம் இருக்கலாம், போய் பார்க்கலாம். மழை வந்து கொடையில் நின்றுக்கலாம் சொல்லி சொன்னேங்க அந்த நிலா மடத்துலிங்க. நான் சொன்ன நேரமும் என்னமோ தெரியல, மழைத்துளி வந்து நல்லா தூரல், பயங்கரமாக தூரல் போட்டுக்கு என்ன பண்ணுறேன் பார்த்து. ஆனால் எவ்வளோ ஷேப் அழகாக கட் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஷேப் அழகாக கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இல்லை ஒரே மாதிரி தீவனம். நீங்கள் இந்த தருணத்தில் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை வரும்னு சொல்லி போட்டு வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. உட்காந்துக்கிற கேப்பில் டக்குன்னு பர்ஸ் எடுக்கிறப்போ இந்த கார்டு வந்துச்சுங்க. அதாவது இப்போ வந்து நம்ம ரோஸ் கார்டனுக்குள்ள வந்த மாதிரிங்க, அதுக்குண்டான டிக்கெட் ஒரு ஆளுக்கு 40 ரூபா. அதாவது பெரியவங்க வந்தீங்கன்னா 40 ரூபாய்ங்க. அதே மாதிரி நீங்கள் கிட்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு 20 ரூபா அந்த மாதிரி வருங்க.
அதாவது கேமரா வீடியோ கேமராவில் கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு தனியாக ரேட்டிங் பாருங்க. இதுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மெமரோலாம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. கவர்மெண்ட் ரோட் கார்டுன்னு சொல்லி போட்டுருங்க. அழகாக இருக்குன்னு வருங்களேன். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இதாக மைண்ட் செட்டோடு பண்ணிக்கிறாங்க. சூப்பராக இருக்குதுங்க. என்னங்க ரோஸ் இது எதுவும் இல்லை. ஆனால் தண்ணி வேணால் ஃபுல்லாக நிற்குதுங்க கிணத்துக்குள்ள பாருங்கள். கிணறு ஃபுல்லாமே நல்லா பழிச்சுட்டாங்க. நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஊட்டி க்ளீன் ஊட்டி க்ரீன் ஊட்டி அப்படிங்கிற மாதிரி அருமையாக க்ளீனாக நீட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்னங்க நம்ம பண்ண ஒரே ஒரு தப்பு வந்து சீசனிங் இல்லாத டயத்துக்கு வந்துட்டேங்க. சீசனிங் இருக்கிற டயத்துக்கு வந்திருந்தால் இன்னும் நிறைய ரோஜாக்கள் வந்து இருந்துருக்குமாம்மா. ரோஜா பூ நிறைய பூக்கள்லாம் இருந்துருக்குமாம்மான்னு சொன்னால் அப்படிங்க கேட்டங்காட்டி சரி நாங்கள் வந்தது வந்துட்டோம். இருக்கிற பக்கமெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ரோஜாக்களுக்கு இது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அப்படியே போல வாங்க. ஏன்னா வீணு நம்ம கீழே ஒன்று தான் இருக்குது நினச்சி இது கீழே முன்னு போது மறுபடியும் ஒன்று கீழே வருதுடா. காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாங்க நாங்கள் ஒரே ஒரு எடுக்கு அதுக்கு கீழே வந்து ஒன்று தான் இருக்குதுன்னு நினச்சிங்க. மீண்டும் அதுக்கு கீழே ஒன்று இருக்குது, அதுக்கு கீழே ஒன்று இருக்குது. பரவாயில்லைங்க பார்க்கறதுக்கு வந்து இடம் வந்து நல்லா பசுமையாக க்ளீனாகவும் இருக்குது. நீட்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு பெரிய தம்ஸ் கொடுத்துடலாம். அதே மாதிரி ஒரே மாதிரி லைட்டாக கட்டி பிடிச்சிக்கிற மாதிரிங்களா ஏழு நாள் கூட வந்து ரோஸு தான் எதுவும் இல்லை. ஏன்னா வேணும் மிகவும் குறைவான எண்ணிக்கைகள் மிகவும் குறைவாக பூ வந்து பூத்துருக்கிறதுனால வந்துங்க ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. அது வந்து தான் மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே வர்ற பக்கமெல்லாம் ஒவ்வொரு பக்கம் வந்து சிட்டிங்க்கு வந்து பிளேஸ் கொடுத்துருக்குறாங்க. உட்காருக்கு சேர்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்குறாங்க. அந்த இங்கே அப்படின்னு இங்கே வாருங்க. காய்ஸ் இங்கே பாருங்க. இதுக்கு கீழே ஒன்று இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் இதுதான் லாஸ்ட் எண்டு. இது கீழே ஏன்டா காய்ஸ் இதுதான் எண்டுன்னு நினைக்கிறேன். கடைசி எண்டுக்கு வரணும். வர்றப்போ பார்த்து வரணுங்க. எனக்கு ஆனால் நீங்கள் வர்றப்போ வந்து பார்த்து வரணும். மழை காலத்தில் என்னென்னா வலிக்கிட்டு ஏன்னா முதலையே எல்லாம் பழுக்கிற மாதிரியே இருக்குங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து நேரம் 2 நாள் தொடர்ந்து மழை. நிறைய இடம் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். நிறைய இடம் கேன்சலும் வேறு ஆகிடுச்சுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ரோஸ் கார்டன் எல்லாம் வர்றப்பல இருந்தால் மறக்காமல் சீசனிங் டயத்துக்கு மட்டும் வாங்க. சீசனிங் இல்லாத டயத்துக்கு வந்து வந்தீங்கன்னா அது வேஸ்ட்டு. என்னங்க நாங்கள் தெரியாமல் சீசனிங் மழை பெய்து போட ரோஸஸ் எல்லாம் ஒன்று ஞானங்க. இவர் வேறு நவீனுக்கு வேறு வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து ஒத்துக்காதாம்மா ஓடிட்டுக்கிறேன். நவீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை ஒத்துக்காதாம்மா. மழை வந்து போகலாம் ஏனுங்க நவீன் அப்படிதானுங்க. கைஸ் இப்போ ஃபைனலாக வந்து நாங்கள் வெளியே வர போகிறோம். வெளியே கிளம்ப போகிறோங்க. ரோஸ் கார்டன் வந்து அந்த சீசனிங் யார் வந்தாலும் சீசனிங்க்கு வாங்க. சீசனிங் இல்லாத டயத்துலேருந்து வராதிங்க, வேஸ்ட்டு. ஃப்ளவர்ஸ் வந்து அதிகம் இல்லை. அதுவும் இல்லாமல் மழை சீசனிங் இல்லாத டைமில் வந்தாலும் மழை பெஞ்சுன்னா கம்பல்சரி வந்துடாதீங்க. ஏன்னா பூ வந்து எதுவுமே ஒன்றும் ஒர்த்தாக இருக்காதுங்க. சரிங்களா?